நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சோழி பிரசனம் பார்க்க போகிறோம். இந்த சோழி பிரசனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலையில் நேரம் தான் பார்க்கணும். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் 12 மணிக்கு உள்ளே நீங்கள் இந்த பிரசனம் பார்த்தா தான் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த சோழி பிரசனம் பார்க்கக்கூடாது. அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் அது நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கான விடையும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், ஜாதகத்தில் நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு குரு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், நான் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா ஃபைனல் முடிவு அப்படிங்கிறது இறைவன் கிட்ட தான் நமக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவார், நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் மருந்து கொடுத்துட்டேன், எல்லாம் இனிமேல் இறைவனுடைய கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். கடைசி நேரத்தில் நம்ம என்னென்னா அந்த கடைசி நிமிஷத்தில் தான் நம்ம இறைவனை தேடுவோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் முடிவு பண்ணாலுமே கூட நம்ம பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அந்த இறைநிலைக்கிட்ட நம்ம பிரசனம் கேட்டுட்டு நம்ம பண்ணும்போது 100க்கு 100 அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். வேண்டான்னு சொல்லிட்டா கம்முன்னு விட்டுறணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நானே செஞ்சு நானே நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஆணித்தரமாக சொல்கிறது என்னென்னா, மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது எக்ஸாக்டாக இருக்கும். நமக்குன்றப்ப நம்ம சில விதிவிலக்குகளை எடுத்துகிட்டு நம்ம அதிலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நானே அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், நான் பண்ணலாமா வேண்டாமா? முதல்ல அந்த தொழிலை பற்றின நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதில் அனுபவம் இருக்கணும். ஏன்னா முதல்ல அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டால் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு. முதல்ல நம்ம என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த தொழிலில் செய்யறதுக்கான அந்த தொழிலை பற்றின அறிவும் ஞானமும் நமக்கு இருக்கணும், அதில் அனுபவம் நமக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா புதுசாக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு தொழிலை முடிவு பண்ணிட்டீங்க, ஜாதகம் பார்த்துட்டீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இறைவன்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், இந்த தொழிலை நான் செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, இல்லை நான் இந்த தொழில் நான் அதாவது கேள்வி ரொம்ப முக்கியம், நான் இந்த தொழிலை செய்யும்போது எனக்கு இந்த தொழில் வளர்ச்சியை கொடுக்குமா வீழ்ச்சியை கொடுக்குமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பிரசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய குலதெய்வத்தை நம்ம கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் இந்த அவங்க கேட்ட பிரசனத்துக்கு சம்மதிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த பிரபஞ்சம் அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு, அவங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. 2 4 6 7. அப்போ கண்டிப்பாக 7 வந்திருக்கு. 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர். கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய தொழிலானது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த பாவமாக வரும்? 10க்கு 7 அப்படிங்கிறப்ப 3ஆம் பாவமாக வரும். அப்போ 3ஆம் பாவம் என்பது தான் முயற்சி. அப்போ அவங்களுடைய முயற்சிகள் என்பது நிச்சயமாக பலன் கொடுக்கும். அவங்களுக்கு அந்த தொழிலானது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சி வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம். அடுத்தது 7 அப்படிங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் 7. அப்போ ஒரு வியாபாரம், ஒரு தொழில், சொந்த தொழில் அப்படிங்கிறப்ப 10ஆக இருந்தாலும் சரி 7ஆக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிரசனம் சொல்லுது. இந்த மாதிரியான உங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.